ஃபஸ்ட்டு கேட் கொஸ்டின் வந்து what are the minimum number of 2x1 multiplexers required to generate 2 input AND gate and 2 input XOR gate. அதாவது எத்தனை 2x1 மல்டிப்ளெக்ஸர் தேவை எதுக்குன்னா 2 இன்புட் AND கேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் 2 இன்புட் XOR கேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து AND கேட் 2 இன்புட் AND கேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2x1 மல்டிப்ளெக்ஸர் இருந்தால் போதும். பிகாஸ் an AND gate is a logic gate that output has a high signal only when all its inputs are high. அதாவது ரெண்டு இன்புட்டும் ஒன்னாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும் AND கேட் வரைக்கும். மற்றபடி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே நம்மளுக்கு வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட் தான் இருக்கிறதுனால ஒரு 2x1 போட்டாலே போதும். ரெண்டு 2xஐ வந்து இன்புட் கொடுக்குற ரெண்டு இதை வந்து ஏபின்னு வச்சுக்கலாம், அவுட்புட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ஆர் கேட்டுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட் தான். ஸோ ஏபியை வந்து இன்புட்டாக வச்சுக்கலாம், ஒய்யை வந்து அவுட்புட்டாக வச்சுக்கலாம். அப்படி எக்ஸ்ஆர் கேட்டுக்கும் AND கேட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 2x1 மல்டிப்ளெக்சர் தான் தேவைப்படும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா, இந்த பூலியன் ஃபங்க்ஷன் ரியலைஸ்ட் பை லாஜிக்கல் சர்க்யூட் ஷோன். இதுக்கான அவுட்புட் எப்படி வந்துச்சு, கேமேப் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. அந்த எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னா f is equal to s1 bar s0 bar i0 plus s1 bar s0 i1 plus s1 s0 bar i2 plus s1 s0 i3. இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து செலக்ட் லைன்ஸ் s1 s0ங்கிறது செலக்ட் லைன்ஸு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் லைன்ஸ் வந்து ஏபின்னு வச்சுக்கிறோம். ஸோ s1 வந்து ஏன்னு வச்சுக்கலாம், s0 வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்படியே அந்த s1 s0ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க இன்புட் என்னென்னா சிஎன்டி. ஸோ அங்கே வந்து i0 i1 i2 i3 இருக்கிற இடத்துல ஃபுல்லாக சிஎன்டி வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா i0 வந்து எனக்கு டேரெக்ட் இன்புட், அதனால் i0க்கு வந்து சி அசைன் ஆயிரும். அதேமாதிரி i1க்கும் எனக்கு டேரெக்ட் இன்புட் டி தான், அதனால் i1க்கு டி அசைன் ஆயிரும். ஆனால் i2க்கு வந்து எனக்கு நடுவில் வந்து நாட் கேட் இருக்குது, ஸோ எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதேமாதிரி i3க்கு வந்து எனக்கு NAND கேட் இருக்குது, அதனால் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெண்டு இன்புட்டும் காம்ப்ளிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிடச்சிருக்க வேல்யூ ஃபுல்லத்தையும் நம்ம f is equal to அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு என்ன ஆகுனா கரெக்டாக அதுக்கப்புறம் f is equal to போட்டு கேமேப் யூஸ் பண்ணி இந்த 2 3 5 7 8 9 12 கேமேப் யூஸ் பண்ணி நமக்கு வந்திருக்க ஸ்டேட்டில் ஏ பார் பி பார் சி டி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார் சி டி பார், இந்த பெரிய ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்க f is equal to போட்டு நாலு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, அந்த ஈக்குவேஷனை வந்து அந்த ஈக்குவேஷனில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸை ஃபுல்லாக பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ பார் பி பார் சின்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு டி வேணும், இன்னொரு டி பார் வேணும், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து ஏ பார் பிடி இருந்துச்சுன்னா சி இல்லை, ஸோ அப்போ சி ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஏ பி பார் சி இருக்குது, டி இல்லை, அப்போ டி ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததில் பார்த்தா ஏபி சி பார் டி பார் நாலுமே இருக்குது, ஸோ அதனால் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி நான் இப்போ இந்த இதுக்கு வந்து கேமேப் போட்டு எடுத்தால் என்னோடய அவுட்புட் வந்து 2 3 5 7 8 9 12 இருக்கும். அடுத்த சம் வந்து the logic function implemented by the circuit below is அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எனக்கு இன்புட் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்டுனா நம்மளுக்கு தெரியும் 0ன்ட்டு. ஸோ எனக்கு இன்புட் 0வாக வந்து ஒரு நாட் கேட்குள்ளே போகுது. அப்போ நாட் கேட்டில் போனால் 0 காம்ப்ளிமெண்ட் ஆகி 1 ஆகும். அந்த 1ங்கிற இன்புட் வந்து i1க்கும் i2க்கும் டைரெக்டாக போகுது. அதேமாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாட் கேட் கொடுத்து திரும்ப அது i0 போகுது. ஸோ அப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகி 1 ஆகும், திரும்ப காம்ப்ளிமெண்ட் ஆகி 0 ஆகி எனக்கு i0ஓட இன்புட் வந்து 0வாக போகும். அதேமாதிரி நம்ம கிரவுண்ட்லேருந்து டைரெக்ட் கனெக்ஷனாக i3க்கு கொடுத்ததுனால அதுவுமே 0ன்னு அது என்னாகும். அதுக்கப்புறம் இங்கே செலக்ட் லைன்ஸ் வந்து PQன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 4x1 மக்ஸ், 4 இன்புட் ஒரு அவுட்புட் இருக்குது. அதேமாதிரி ஃப்ரம் த டயக்ராம்னு போட்டு i0 is equal to 0, i1 is equal to 1, i2 is equal to 1, i3 is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் போன சம்மில் பார்த்து அதே ஈக்குவேஷன் y is equal to f is equal to s1 bar s0 bar i0 plus s1 bar s0 i1 plus s1 s0 bar i2 plus s1 s0 i3. அதுக்கப்புறம் நம்ம இந்த லாஜிக் டயக்ராம் வச்சு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஸோ செலக்ட் லைன்ஸ் S1க்கு வந்து Pன்னு அசைன் பண்ணுறோம், S0க்கு வந்து Qன்னு அசைன் பண்ணுறோம். அதேமாதிரி I0, I1, I2, I3 மூணுத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியும். அதாவது ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி F இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். ஆன்சர் வந்து F இஸ் ஈக்குவல் டு P பார் Q ப்ளஸ் P Q பார். இது வந்து XR ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து F இஸ் ஈக்குவல் டு XR ஆஃப் P கமா Qன்னு போட்டுலாம். அடுத்த கொஸ்டின் வந்து அவுட்புட் ஆஃப் 2-bit கம்பேரேட்டர் இஸ் லாஜிக் 1 whenever the 2-bit input A is greater than இது ஏல உள்ள ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து 0-0 இருந்தால் பி வந்து 0-0 இருக்கும். ஏ வந்து 0-1 இருந்தால் பி வந்து 0-0 இருக்கும். இப்போ ஏ வந்து 1-0 எடுத்தனா பியோட ப்ரீவியஸ் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? 0-0-0-1 இருக்கும். அதேமாதிரி ஏ ஈக்குவல் டு ஃபைனலாக 1-1 எடுத்திருந்தேன்னா பியோட வேல்யூ வந்து ரிமைனிங் 3 இருக்கும். 0-0-0-1 1-0 இருக்கும். இது அப்படியே ஆன்சர் வந்து மொத்தம் எத்தனை காம்பினேஷனாக 6 காம்பினேஷன் இருக்குது. 0-0 திரும்ப 0-0-0-1 திரும்ப 0-0-0-1 1-0. இது வந்து ஒரு MCQ மாதிரி. வித்தவுட் any additional circuitry and 8x1 mux can be used to obtain. அதாவது வேறு எந்த அடிஷ்னல் சர்க்கியூட்ரி இல்லாமல் 8x1 மக்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அண்ட் சம் பட் நாட் ஆல் ஆஃப் 4 வேரியபிள்ஸ் இதுக்கான ஆன்சர் இந்தா. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.